ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா இது ஸ்வீட் கார்ன் வச்சு தான் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வானல் வச்சு நான் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்து அதில் போட்டிருக்கேன். ஒரு ஸ்வீட் கார்ன் உரித்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வெந்திருக்கு. நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். இது பஜ்ஜி செய்வோம்ல, அதோட மாவு கொஞ்சம். சால்ட்டு தேவையான அளவுக்கு. வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள் கொஞ்சம். அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது அதுக்கு தேவையான ஒரு ஆனியன் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயை நம்ம அடுப்பில் வச்சுட்டு, கடாய் காஞ்சிச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இது தேங்காய் எண்ணெய் நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா காஞ்சிச்சு, பொரிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. சிம்மில் வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா வந்துடுச்சு. நமக்கு எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ வேறு ஒரு கடாய், ட்ரையாக இருக்க கடாயை எடுத்து நம்ம ரெடி பண்ணி இங்கே பொரித்து வச்சாச்சு ஸ்வீட் கார்னை. இப்போ கடாயை ட்ரையாக நம்ம காய வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக கடுகு எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன். கடுகு இப்போ நல்லா வெடிக்குது. இந்த டைமில் நம்ம கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அதோட ஒரு வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா கட் பண்ணி கொஞ்சம் அது வதங்கிறதுக்கு நம்ம சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி மசாலாவில் சால்ட்டு போட்டு தான் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம். அதனால் அதில் கொஞ்சம் உப்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்சுக்கிற ஸ்வீட் கார்ன் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் சரியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பவுல் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த டைமில் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.